யூடியூபரோட கண்டென்ட் சேச்சுரேட் ஆகிறப்பெல்லாம் இப்படி ஒரு சண்டை வருது. தென் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு ஒரு கொலாப் வீடியோ வருது. இவங்க சண்டையெல்லாம் பார்த்தா எழுதி வச்சு போடுற மாதிரியே இருக்குல்ல. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. இவங்க போடுற சண்டையோட கமெண்ட் செக்ஷனில் இவங்களுக்காக மக்கள் போடுற சண்டை இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம மேனிப்புலேட் ஆகிற மாதிரி தோணல. எலெக்ஷன் அப்போ பொலிட்டீஷியன் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ஆக்டர்ஸ் எப்போவுமே மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இப்போது இன்ஃப்ளூயன்சர் ஆகிய நீங்களும் மேனிப்புலேட் பண்ணுறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல. கான்டெஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். பிரியாணி மேனும் ஏட்டுடியும் கொலாப் வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. பிரியாணி மேன் பாஸ்டில் முன்னாடி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பார். அதை பேஸ் பண்ணி ஒரு ஜோக்கும் டெய்லர் அக்கா ஜோக்கும் பண்ணியிருப்பாங்க. அது ஆர்கானிக்காக இல்லை, ஸ்கிரிப்டடாக பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கவன ஏனிய கூரை மேலே போடாதீங்க. ஃபேன் தொடச்சிக்கிட்டு இருந்தேயா திரும்பமா. அக்கா எப்படி இருக்காங்க? இதுக்கு ஜேகே ரைட் பண்ணியிருப்பாரு. நாங்களாம் லிவிங் திங்கில் லைவ்லாம் பார்த்துட்டு ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டோம், நீங்கள் என்னடானாக்கா அதை வச்சு ஜோக் பண்ணுறீங்கன்ட்டு தராசை பூச்சின்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாரு. பிரியாணி மேன் அப்படி பண்ணால் இவன் ஏன் டிப்ரெஷனில் போனோம்? நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ட் ஆல்சோ அந்த ஜோக் எனக்கு அவ்வளோ அஃபென்சிவாக தெரியல. எனக்கு அஃபென்சிவாக தெரிஞ்சது அந்த டெய்லர் அக்கா ஜோக். ஒரு மதிப்பிற்குரிய இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேவலமான ஜோக்லாம் பண்ணலாமா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இதில் என்னையும் அவங்களையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்கன்னு ஒப்பாரி வேற வச்சாரு. அதில் ஒரு இக்கு இருக்குது. அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட் வீடியோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை லெனோவோ ஆர் மைக்ரோசாஃப்ட். ஐ திங்க் 2 பேரும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ப்ரீஃப் கொடுப்பாங்க, ஓகேவா, வாட் தே வாண்ட் அஸ் டு டூ அப்படின்ட்டு. நம்ம அதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு நமக்கு என்ன செட் ஆகுதோ, நம்ம ரீஜனல் ஆடியன்ஸ்க்கு என்ன செட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் ஆஃப் த வீடியோ பண்ணி அனுப்புவோம். அதை அவங்க பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதை நம்ம பண்ணி ஒரு புது வெர்ஷன் அனுப்பணும். அதையும் பார்த்துட்டு இன்னொரு லிஸ்ட் ஆஃப் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதையும் பண்ணி நம்ம திருப்பி அனுப்பணும். இந்த வீக்ஸ் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த்துக்கு அப்புறமா ஒரு வழியாக ஒரு வெர்ஷன் வந்துட்டு லாக் ஆயிடுச்சு. இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேரை தாண்டி தான் அப்ரூவலுக்கு போகணும். அது அங்கே அப்ரூவ் ஆகிட்ட பிறகு ஒருத்தன் தாண்டியாக வந்து திருப்பி வரும், திருப்பி இங்கேருந்து போகும். அந்த மாதிரி பெரிய அது ஒரு என்ன சொல்ற பெரிய ஜேர்னி. அந்த ஜேர்னியை ஃபைனல் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படி கையில் வந்து அதை பார்க்கும்போது தான் அக்கா கல்யாணம் அப்படின்ற போஸ்ட் வருது. இப்படிதான் ஆச்சான்னு எனக்கு தெரியல. தட்ஸ் வாட் ஐ திங்க் ஹேப்பன்ட். மறுபடியும் வேற ஏதாச்சும் நல்ல பொய்யா சொல்லியிருக்கலாம், பச்சையா தெரியுது. மோஸ்ட்டாக டவுரி கேஸில் மாற்றவங்க பணக்காரனாக தான் இருக்காங்க. ஒருத்தனை கடங்காரனாகிட்டு நம்ம அதில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றமேன்ற ஒருத்தலே இல்லாமல் இருக்காங்க. பொண்ணுங்கெல்லாம் யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறதால தான் இதெல்லாம் மாறாமல் இருக்கும்னு தோணுது. ஒருத்தன் டவுரியை டிமாண்ட் பண்ணுறான்னா அவன் பண்ணுறது பிஸ்னஸ். அண்ட் ஆல்சோ லைஃப் டைம் ஃப்ரீ செக்ஸ் கிடைக்குன்ற மைண்ட் செட்டில் தான் பண்ணுவான். நல்லா தூங்கினியா? ரெஸ்ட் எடுத்தியா? அப்பவா டவுரிக்காக அரங்கேற்றப்படுற திருமணம் மேக்ஸிமம் 3 மாதம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பொண்ணு வீக்கராக இருந்தால் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எண்டோரன்ஸ் இருக்க பொண்ணாக இருந்தால் சொசைட்டி பயந்துட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ மரம் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் படிப்பறிவும் போல்னஸ் இருந்தால் டிவோர்ஸ் பண்ணிட்டு இண்டிபெண்ட்டாக வாழ்கிறாங்க. அப்படி டிவோர்ஸ் ஆகிற பொண்ணுங்களும் இந்த சொசைட்டி நிம்மதியாக வாழ வர்றதில்ல. ஈவன் பையன் பக்கம் தப்பு இருந்தாலும். ஃபியூ இயர்ஸ் பேக் கேரளாவில் டவுரி கேட்டு டார்ச்சர் பண்ணதில் ஒருத்தங்க இருந்துட்டாங்க. அப்போது என் தங்கச்சி கூட சித்தி பொண்ணு கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தேன். ஸோ நம்ம தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுவோம், இப்படிலாம் நடக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு பேசலான்னு போனேன். என் தங்கச்சி என்னை திட்டி அனுப்பிடுச்சு. சாதாரணமாக திட்டல, ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க. நான் இப்போ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, தோள் மீது தொட்டில் கட்டி தாராட்டினேன், தாய் போல நான் தானே சீராட்டினேன். இந்த மாதிரி டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது கூட பெண்கள் ரெடியாக இல்லை. பெண்களோட லைஃப் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பெண்கள் தான். இதெல்லாம் மாறணும்னா நீங்கள் பேசணும், நீங்கள் படிக்கணும், முக்கியமாக வேலைக்கு போகணும். தட்ஸ் இட்.
10 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் 4 பேர் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று வந்து பழக்கத்தில் இருப்பாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு இயல்பாக புறையோடி போச்சுன்னு பாருங்கள். சமுதாயத்தில் ரோட்டில் நின்று பார்க்கும்போது ஜிகே ப்ரோ நீங்களா அப்படின்லாம் பேசுகிறாங்க, கையில் சிகரெட் வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அது அவ்வளோ நார்மலைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து அது ஒன்றும் ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்டில் நின்று அடிக்கிறது, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வச்சு வாட்ஸ்அப்லேயே நின்று பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் கவலையே கிடையாது அடிக்கிறது. எங்கேயாவது ஈவெண்ட்ஸில் பார்க்கும்போது 10 பேர் கேதர் பண்ணால் சரக்கடிப்பீங்கள அப்படின்றது, அது வந்து அக்கேஷ்னலி அப்படின்னு அதையும் நார்மலைஸ் பண்ணுறது. ஸோ அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு கிரிக்கெட் 6 அடிக்கிறாரு, அடுத்த 10 செகண்ட் கீழே சுருண்டு வந்து இறந்து போகிறாரு. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு, இறக்குறாரு. அப்போ இந்த லைஃப் ஆல்ரெடி ரொம்ப அன்சர்டனிட்டியாக இருக்கீங்க. கூடுதலாக நீங்கள் வேறு இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறீங்க, வேறு யாரும் இல்லை, குழந்தைகள்லாம் இருக்குது, அடுத்த நாள் என்ன ஆவாங்க அப்படின்னு யோசிப்பாருங்க. இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஆடாக கூட நீங்கள் எடுத்துக்க வேணாம், ஒரு பர்சனல் அட்வைஸாக நீங்கள் எந்த பிராண்ட் எது வேணால் போய் நீங்கள் தேடி பார்த்து உங்களுக்கு சூட்டபிளான உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தேவையான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, நீங்கள் கைட் பண்ணுங்கள் எந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, என்ன கேட்டால் என்னோட ரெக்கமெண்டேஷன் ஆக்சிஸோடைய மேக்ஸ் லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ். ஏன்னா எந்த ஒரு பிராண்டை நீங்கள் எடுத்தாலும் அவங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோங்கிறது முக்கியம். 99 ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஆடு கொடுத்தா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை திஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லலாம். அதை விட்டு நமக்கு இந்தமாரி பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது, ஸோ சீக்கிரமாக போய் சேர்ந்துருவேன், அதனால் இந்தமாரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா? யூ ஆர் டோட்டலி ராங். அந்த வீடியோ பார்க்குறப்ப அந்த போர்ஷன் மட்டும் பயங்கரமாக இரிட்டேட் ஆச்சு. ஸோ அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு ஷேர் பண்ணிட்டேன். சட்டா பை பை.